சற்றுமுன் வந்திருக்கக்கூடிய தகவல், தமிழகம் முழுவதும் 10 மாவட்ட கலெக்டர்களை மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழக உள்துறை செயலாளராக இருந்த அமுதா வருவாய்த்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழக உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த ராதாகிருஷ்ணன் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மாநகராட்சி புதிய ஆணையராக குமரகுருபரன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தொழிலாளர் நலத்துறை செயலாளராக வீரராகவராவ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கால்நடை மற்றும் மீன்வளத்துறை செயலாளராக கோபால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ராணிப்பேட்டை கலெக்டராக சந்திரகலா IAS நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக மதுமதி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியராக அருணா IAS நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தகவல் தொழில்நுட்பத்தை செயலாளராக குமார் ஜெயந்த் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நீலகிரி மாவட்ட கலெக்டராக லட்சுமி பவ்யா தன்னூர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தஞ்சை மாவட்ட கலெக்டராக பிரியங்கா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நாகை மாவட்ட கலெக்டராக ஆகாஷ் IAS நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அரியலூர் மாவட்ட கலெக்டராக ரத்னசாமி IAS நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கடலூர் மாவட்ட கலெக்டராக சிபி ஆதித்ய செந்தில்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி கலெக்டராக அழகு மீனா IAS நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் கலெக்டராக சிப்ரன்ஜீத் சிங் கலோன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய துறைகளின் செயலாளர்களும் 10 மாவட்ட கலெக்டர்களும் தற்போது மாற்றம் செய்யப்பட்டு தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. இதில் திமுக அரசின் மிகவும் நெருங்கிய ஒருவரானவர் IAS அமுதா அவர்கள், அவரையும் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய கேள்விக்குறியை எழுப்பியுள்ளது.